ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 பவுனில் தாலி செயின் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றத தான் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம ஹாட் கேஷாக கொடுத்தா எவ்வளோ ஆகும் அப்படின்னும், நம்ம சிட்டில் ஜாயின் பண்ணி நம்ம மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும், நம்ம சிட்டாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஆகுன்றதையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட உடனடியாக வந்து சேரும். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு 5 பவுன் தாலி செயின் எடுக்க எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு பார்க்கலாம். கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா ஹை பீக்கில் போயிட்டுருக்கு. கோல்டு ரேட் இந்த இயர்க்குள்ளே பார்த்திங்கன்னா 7.5 தொட்டுடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போகிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல இப்போ வார் நடக்கிறதுனாலையும் கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால கோல்டு ரேட் ஹை பீக்கில் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் கையில் பணம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டிஜி கோல்டு தங்கமயிலோட டிஜி கோல்டு ஆப் பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த டீட்டெயில் புரியாதவங்க கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அவ்வளோ கிளியராக நான் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு 100 ரூபாய் இன்றைக்கி சேவ் ஆகுது அப்படின்றப்ப அதில் கூட நம்ம கோல்டு சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா வருங்காலத்தில் பெண் குழந்தைங்க வச்சுருவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் போல். எனக்குமே பார்த்திங்கன்னா அந்த பயம் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் அந்த அளவுக்கு ஹை பீக்கில் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுனே புரியல. அவங்களுடைய திருமணத்துக்காக கண்டிப்பாக நம்ம நகை சேமித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் இந்த மாதிரி ராக்கெட் வேகத்தில் போகிறப்ப என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்விக்குறியான நிலமையில தான் நானுமே இருக்கேன். அதனால் கையில் எப்போல்லாம் உங்ககிட்ட ஒரு பணம் கிடைக்குதோ காயினாவோ இல்லை கோல்டு ஜுவல்லாவோ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம 5 பவுனில் தாலி செயின் எடுக்க எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கிராம் கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6200 ரூபாய். ஒரு பவுனுக்கு பார்த்திங்கன்னா அதாவது 8 கிராமு டோட்டலாக எவ்வளோ ஆகுது கோல்டுக்கு மட்டும்னு பார்த்திங்கன்னா 49600 ரூபாய். அதாவது 50000 இன்றைக்கி ஒரு பவுன் வெறும் கோல்டுக்கு மட்டுமே. இதில் நம்ம என்ன மேக்கிங் சார்ஜஸ் போடணும், அப்புறம் ஜிஎஸ்டி போடணும், இதெல்லாம் போட்டால் எங்கே போகுன்ற அளவுக்கு நம்மளுக்கு தலையே சுற்றி விழுந்துடும் போல் அந்த அளவுக்கு ஹை பீக்கில் போயிட்டுருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்றவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். இப்போ 5 பவுன் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,48,000. இதுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க, மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க. நான் மேக்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 12.5% போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எங்கே கோல்டு ஜுவல்லை பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல தாலி செயினுக்கு பார்த்தீங்கன்னா இது முகப்பு வச்ச தாலி செயினுக்கு இந்த பர்சன்டேஜ் போடுறாங்க. அதனால் நானும் 12.5% எடுத்து உங்களுக்காக நான் கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் 5 பவுன் கோல்டுக்கு மட்டும் நமக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,79,000. ஓகேங்களா? இதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டும் 8,370 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக 5 பவுன் நம்ம கோல்டு எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,87,370 ரூபா. அதாவது ரவுண்ட் ஆஃபாக 2,90,000ன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா முன்னாகலாம் பின்னாகலாம் எப்படி ஆகும்னு தெரியாது. 2,90,000 இல்லாமல் இன்றைக்கி நம்ம 5 பவுனில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கு. இன்னும் கோல்டு ரேட் ஹை ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, பெண் பிள்ளைகளுக்காக சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் கையில் அமௌண்ட் இருக்கும்போதே நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த 5 பவுன் கோல்டு நம்ம சிட்டில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த சிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றப்ப நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றதையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிட்டில் ஜாயின் பண்ணுறோன்னா மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும், 11 மந்த்ஸில் நம்ம எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். சிட்டுனாலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் 11 மந்த்ஸ் தான். 11 மந்த்ஸ் கோல்டு சிட்டு தான். மந்த்லி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ஷாப்பில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மந்த்லி பே பண்ணி ஆகணுன்ற சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் எப்படி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க என்னுடைய டீட்டெயில்ஸை. ஸோ நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்
டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்டை நீங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு கோல்டுக்கு நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு 1,10,000 இருக்குது அப்படின்னா, அந்த 1,10,000 மந்த்லி 10,000 ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க வந்து ஒரே பாண்டாக வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த பாண்டில் வந்து 11 மந்த்ஸ் கழித்து தான் நம்ம போய் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் ஒரு சில ஷோரூமில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷோரூமில் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஷோரூம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டுன்றதை விட ராசியானதுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிற ஷோரூமில் சிட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு கூட நீங்கள் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு ரேட்டு இந்த மாதம் கிடையாது, இந்த மாதம் இருக்கிற கோல்டு ரேட்டு அடுத்த மாதம் இருக்க போகிறது கிடையாது. அந்தளவு ஹை பீக்கில் போயிட்டுருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ நான் 11 மந்த்ஸ் எனக்கு இன்னும் கம்ப்ளீட்டே ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நான் 11 மந்த்ஸ் கழித்து நான் போய் ஜுவல் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ லாபகரமாக இருக்கும். நான் மந்த்லி எவ்வளோ பே பண்ணியிருக்கேன் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு சிட்டோட அவேர்னஸும் புரியும், ஒரு கோல்டோட இம்பார்ட்டன்ஸும் புரியும். நம்மளுக்கு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லையான்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட அந்த வீடியோ வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 பவுனுக்கு வெறும் கோல்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2,48,000ங்களா. இப்போ அந்த 2,48,000 டிவைடட் பை 11 மந்த்ஸ் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம மந்த்லி எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா 22,545. இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சிட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வேறு எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏழை சிட்டுலாம் நிறைய போடுவீங்க. அந்த மாதிரிலாம் இது பண்ணி ஒரு ஹாட் கேஷ் நம்மக்கிட்ட கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கோல்டில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 11 மந்த்ஸ் கழித்து நீங்கள் போய் ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு கண்கூடாவே தெரியும். ஒவ்வொரு மாதமும் 22,545 கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருக்கிற கோல்டு ரேட் வந்து அடுத்த மாதம் இருக்காது, அடுத்த மாதம் இருக்கிறது அதுக்கடுத்த மாதம் இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் ரவுண்ட் ஆஃபாக நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 23,000 வந்து மந்த்லி பே பண்ணுற மாதிரி. நம்ம அந்த மந்தில் நமக்கு எவ்வளோ குறையுது அப்படின்ற டேட்டு பார்த்து தான் நம்ம வந்து கோல்டு சிட்டு வந்து கட்டுவோம். அது நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் கோல்டு ரேட் வந்து ஒரு 10-20 குறைஞ்சா கூட அப்படியே வந்து சடனாக 100-200ன்னு ஏறிடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்பில் செக் பண்ணிவிட்டு குறையிற அன்னைக்கு நீங்கள் போய்ட்டு கோல்டு சிட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு 50 மில்லி, ஒரு 10 மில்லி, 20 மில்லி கூட நம்மளுக்கு யார் ஃப்ரீயாக கொடுப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி கூட நம்மளுக்கு ஆட் ஆகட்டும், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 பவுன் கோல்டு எடுக்க நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கோல்டோட அவேர்னஸும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிட்டோட அவேர்னஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட உடனடியாக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.